hello friends எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel House World Dream. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தாங்க. ரொம்பவே ஒரு அருமையான வீட்டோட பிளானு. இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான். பட் அதில் வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீட்டோட பிளானை பார்த்துடலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 20 அடிங்க. ஸோ அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி அண்ட் லென்த் பொறுத்த அளவுக்கு 40 அடின்ற சைஸோடு இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா அவங்களோட சைஸே அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து எனக்கு அட்டாச் பண்ணிவிடுங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின் கான்செப்டே வந்து விண்டோஸ்லாம் எங்கெங்கே கொடுக்கறது, ஸோ விண்டோஸ் எந்தெந்த இடத்துல கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கட்டும்போது நம்மளுக்கு விண்டோஸ்லாம் ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஒன்று ரோடு சைடில் கொடுக்கலாம், இல்லைன்னா பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து வேணால் கொடுக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி மீதி எங்கெங்கே இடம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு சின்னதான விண்டோஸ்க்கான ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது போக பைப் லைனாக இருக்கட்டும், இந்த பாத்ரூமோட பைப் லைனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அவுட்டர்லேயே வர மாதிரி, ரோடு சைட்லேயே வர மாதிரி, இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரோடு சைடில் வர மாதிரி அப்படி தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி எப்படி செட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஒரு அழகான ஒரு சைஸில் வந்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ட்ரு ஆகணும்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. உள்ளே வந்தோம்னா பார்க்கிங் ஏரியா 10 அடி 3 இன்ச்சுக்கு 13.2 சைஸில் கொடுத்துருக்கேன். நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் தான். அவங்கள்ட்ட வந்து ஆல்டோ கார் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காருக்கு வந்து இது கரெக்டான ஒரு சைஸ் தான். ஸோ அது போதுமான பார்க்கிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது மாதிரி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான வந்து கிரைனைட் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரைனைட்டோட பீஸ் எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் மிச்சமாகும். அதெல்லாம் வேஸ்டேஜ் பண்ணாமல் இங்கேயே வந்து செங்கல்லாம் ரிமைனிங் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பீசஸ்லாம் வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிரைனைட் மாதிரி கல்லெல்லாம் கொடுத்துருங்க. லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக் உட்டன் ஒர்க்லேயே வந்து உள்ளே வந்து கடப்பாக்கல் மாதிரி 2 ஷெல்ஃப் மாதிரி பண்ணிவிட்டு டோர் மட்டுமே நம்ம நார்மலான உட்டன் டைப் மாதிரியான டோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா ஒரு இன்டீரியர்ஸ் பண்ண மாதிரியான லுக் வைஸை நம்ம கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சின்ன விஷயத்தில் எப்படியெல்லாம் அதை வந்து லுக்கில் வந்து பார்க்கறதுக்கு லக்ஸூரியாக கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக இங்கே ஒரு காலம்கான ஆப்ஷன் வந்துடும் அண்ட் இந்த பக்கமும் ஒரு காலம்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ ரொம்ப பிளெயினாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த 2 காலமும் ஒரு 7 அடி ஹைட் வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்னதான ஒரு பீம் டிசைன் மாதிரி கொடுத்தோம்னா கேட்டுக்கு மேலே ஒரு பீம் டிசைன் மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ எலிவேஷனில் எந்த அளவுக்கு வந்து அழகாக கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டோட ஆப்ஷன் மேல் ஃப்ளோரில் இருக்குது. அதோட பைப் லைன்லாம் வந்து ரோட் சைடு நம்ம கொண்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ இதை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு இதில் வேறு ஆப்ஷன் இல்லை. ஆப்வியஸாக நம்ம வந்து ரோட் சைடில் தான் அந்த பைப் லைனை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபுல்லாக அட்டாச் ஆனதுனால அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைப் லைன்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அதை வந்து அவுட்டரில் வந்து ஒரு கிரில் டிசைன்ஸோ ஒரு மெஷ் கிரில் டைப் மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதை போட்டு கவர் பண்ணி நல்லா ஒரு ஒயிட் கலர் பெயிண்டிங்கோடு கவர் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்வர்ட் டிசைன்ஸ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன விஷயத்தையுமே வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான டிசைன் பண்ணணும். நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து நிறைய வீடை வந்து ரீசர்ச் பண்ணுங்கள். நிறைய வந்து ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், பிளான் வந்து ஒரு டைம் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு கட்டுற வரைக்கும் அதுதான் உங்களோட பிளான் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடு கட்டும்போதே வந்து நீங்கள் இல்லை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை பெட்ரூம் இங்கே வேணாம் திரும்பி இந்த பக்கம் மாற்றலாமா அப்படிலாம் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கிட்டே மட்டும்தான் இருப்பீங்க. வீடை வந்து ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண மாட்டீங்க. அது ஒரு பூ போல் டீல் பண்ணணும் வீடு கட்டுறதை மட்டும். ஏன்னா இப்போ மேஸ்திரிங்க வருவாங்க, அவங்க லேபர்ஸ் வருவாங்க, அவங்க ஒரு செவரை வச்சு இங்கே கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை இதை விட இன்னும் ஒரு 1.5 அடி 2 அடி நம்ம வெளில எடுத்துக்கலாமா, காரோட சைஸ் இந்த அளவுக்கு தானே இருக்குது, இன்னும் எதுக்கு வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இவ்வளோ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளைண்ட் வந்து மாற்றுவாங்க. அப்புறம் திரும்பி என்ன ஆகுது, இந்த இடத்துல தானே நம்ம பிளிந்த் பீம் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபவுண்டேஷன்லேயே நம்ம அதை பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான பீமை கொண்டு வருவோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா ஒன்றும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ஸ்ட்ரக்சரில் ஒன்றும் லாஸ் இருக்காது, ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. பட் ஆனாலும் நம்மளோட வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக போய்க்கலாம். இல்லை இப்போ இங்கே பிளிந்த் பீம் கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல இந்த பிளிந்த் பீமை கொடுத்துருந்தோம்னா ஃபஸ்ட்டு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீடு. எப்போதுமே பிளானை வந்து மாற்றுற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 4 பிளான் கூட போட்டுக்கோங்க, செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. ஒரு காஸ்ட்டுக்கு தனித்தனியாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 பிளான் போட்டுக்கோங்க. அதில் என்ன பெட்டராக இருக்குன்னு யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொண்டு போகலாமே தவிர
இந்த மாதிரி வீடு கட்டும்போது நிறைய சேஞ்சஸ்க்கு கொண்டு போகாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவீங்க, அப்புறம் திரும்பி அவங்க லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் இதை கட்டிட்டு திரும்பி அதை இடிச்சிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு திரும்பி கட்டும்போது அவங்களோட மைண்ட் செட்டும் அவங்க டவுன் ஆகுது. நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டும் நல்லா பூஸ்டப்பாக நல்லா ஹை லெவலில் இருந்தால் தான் நம்மளோட வீடுமே வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டியான ஒரு வீட்டோட லுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல கிராக் டெவலப் ஆகிறதுக்கான ஃபார்மேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் ஒரு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 11 அடின்ற சைஸில் நல்லாவே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லிவிங் ஹாலுங்க. இங்கே சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே டிவிக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு கீழே ஃபுல்லாகவே வுட் ஒர்க் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு அழகான ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது வந்து 2 அடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே கொடுக்கும்போது ரொம்ப பெரிய படிக்கட்டு கொடுக்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. மிஞ்சி போனால் ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் நம்ம கிளைம் பண்ணுவோம் இந்த போர்ஷனில். ஸோ அதுக்கு வந்து அண்ட் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் ஒரு 4 பேரும் 3 பேரும் அந்த மாதிரி தான் கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 அடி வந்து நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஹால் சைஸோ இப்போ சைட்டோட சைஸ் ஒரு 1200 சைட்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா இன்னும் கூட பெருசாக ஒரு 3 அடி வச்சுக்கலாம், 3 அடி வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சின்னதாக இருக்கனால இதுக்கு இந்த 2 அடி போதுமானது. ஸோ அதுவுமே நம்ம கரெக்டாக ஒரு ப்ராப்பரான செக்ரிகேட்டோட போய்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ் பார்க்குறதுக்கு அவுட்லுக்கில் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். ஹாலில் என்ட்ரு ஆனதுமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் லுக்குக்கும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஓப்பன் ரூஃப் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ஓப்பன் டிசைனாக இருக்கிற மாதிரி மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பன் கூட கொடுத்துக்கலாம், ரூஃப்லாலும் கவர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ரூஃப் மாதிரி கொடுத்திங்கன்னா இந்த டிவி போர்ஷனோட மேலே பார்க்குறதுக்கு லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மேலே பார்க்கும்போது இந்த சி டைப் மாதிரியான டிசைன் வந்து கண்டினியூவாக வர்றது வந்து அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது அது மேலேருந்து நம்ம எட்டி பார்க்குறதுக்கும் கீழேருந்து மேலே பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த இமேஜினேஷனை கொண்டு வரணும். ஸோ நான் வந்து பிளான் பண்ணும்போது அந்த மாதிரி எப்போதுமே பிளான் பண்ணுவேன். நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நம்ம பிளான் பண்ணும்போது எப்படி இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த லுக் வைஸில் பார்க்க நல்லா இருக்குமா அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சன் வந்து 8 அடிக்கு 8 அடின்ற சைஸில் வந்து நல்லாவே ஸ்கொயர் டைப்பில் ஒரு கிச்சனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான ஆப்ஷன். இந்த மாதிரி யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லாம் வருதுன்னா சிங்க் எங்கே கொடுத்துக்கோங்க. டோர் எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒரு வெட்னஸ் பண்ணாலும் டக்குன்னு வெளில வந்து காய வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இப்போ நம்ம சாமான்லாம் வாஷ் பண்ணால் கூட வெளில வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட்டில் ஒரு கிரேனைட் பீஸ் மாதிரி கொடுத்துக்கோங்கன்னு, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு கிரேனைட் போர்ஷன் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்குலாம் ரொம்பவே வசதியாக இருக்கும். இங்கே வந்து அந்த நார்மலாக துணி காய போடுற மாதிரியான அந்த கம்பியெல்லாம் கட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 11 அடி 9 இன்ச்சுக்கு 4 அடின்ற சைஸில் நல்லாவே இருக்குது. இந்த டாய்லெட் போர்ஷனை நான் இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த பெட்ரூமுக்கு விண்டோஸ் இல்லாமல் போயிடுமேன்றதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் விண்டோக்கான வியூ கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ். அது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸாக கூட நீங்கள் வந்து கல்லெல்லாம் வச்சு கட்டி நீங்கள் கூட ஒரு சின்னதான செடியெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பரான ஒரு வியூவாக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து லிவிங் ஹால்லேருந்து இங்கே கிச்சன் வந்தாச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 அடி 3 இன்ச்சுக்கு 8 அடின்ற சைஸில் வந்து பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட இங்கே வார்ட்ரோப் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது இந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் 6 அடிக்கு 4 அடின்ற சைஸில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு ஏறும் இல்லையா, ஸோ இந்த பெட்ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த பெட்ரூம். இப்போ இந்த படிக்கட்டு ஏறி வரும்போது இந்த இடம்லாம் வந்து ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ இது வந்து நம்மளோட டோருக்கு மேலே தான் போகும் இந்த படிக்கட்டு. ஸோ அதனால் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 8 அடி 3 இன்ச்சுக்கு 8 அடி 5 இன்ச்சுன்ற சைஸோட கொடுத்துருக்கேன். இங்கே வார்ட்ரோப் வந்து இந்த சைடில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சிங்கிள் காட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு டாய்லெட் ஆப்ஷன் 8 அடி 3 இன்ச்சுக்கு 4 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். இது தேவைப்பட்ட 8 அடி வச்சுக்கலாம், இல்லைனா 6 அடி கூட வச்சுக்கலாம், இல்லைனா 5 அடின்னு கூட வச்சுட்டு பாக்கி இருக்கிற ஸ்பேஸில் வந்து ட்ரெஸ்ஸிங் மாதிரி வச்சுட்டு மிரர் மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன பார்ட்டிஷன் ஒர்க்கெலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொண்டு போகிறதுக்கு இன்னும் கூட நல்லாயிருக்குங்க. ஸோ இதுதாங்க வீட்டோட ஃபைனல் அவுட்புட் வியூ. இதே மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு பிளான் டிசைன் எலிவேஷனில் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.